ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி என்ன ரெசிபினா, ஒரு லஞ்சுக்கு ஒரு சைட் டிஷ் ஒன்று செய்ய போகிறேன். கத்திரிக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு. வாங்க எப்படி ஈஸியாக செஞ்சுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த காம்புலாம் எல்லா காம்பையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, எல்லாம் கட் பண்ணியாச்சு. மிக்ஸிங் பவுலில் கொஞ்சமாக வாட்டர் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம இந்த கட் பண்ண கத்திரிக்காவை அதில் போடுறோம். சின்ன சின்ன பீசஸ் வேண்டாம், மீடியமாக இருக்கட்டும். ஆனால் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக வேகும். எப்போவுமே கத்திரிக்காய் தண்ணியில் தான் போடணும், அப்போ தான் அந்த கரை போகும். எல்லாமே கட் பண்ணியாச்சு. இன்னும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, எல்லோ விஷயம் இருக்குது. இதை நம்ம இந்த வாட்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு வாட்டரை ஆட் பண்ணலாம். நல்லா பிசைஞ்சு விடணும். ஓகே, இதை வேறு வாட்டரை ஆட் பண்ணியாச்சு. ஓகே, கொஞ்சம் நேரம் தண்ணியிலே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே கத்திரிக்காய்க்கு நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். நல்லா வதக்கிடணும். இந்த ஆயிலே எல்லாம் நல்லா வதங்கணும், நல்லா வதக்கிக்கிடணும். ஓகே, நல்லா வதங்கியாச்சு. கலர் கூட சேஞ்ச் ஆகிட்டு, அந்த தோலோட நிறம் கூட மாறிட்டுது. ஓகே, ஹாஃப் குக் ஆகிட்டு இப்போ இதை எடுத்துடலாம். இதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இது லைட்டாக வதக்கிக்கிடணும். இது கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் வதக்கிடணும். லைட்டாக வதங்கினாலே போதும், இதெல்லாம் அரைக்க தான் போகிறோம். இப்போ வந்து ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் லைட்டாக வதக்கிடணும். இப்போ இது கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவலை ஆட் பண்ணியிருக்கேன். இதே லைட்டாக வதக்கிடணும். இதை கைவிடாமல் கொஞ்சம் நேரம் வதக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் போதும். ஓகே, போதும். இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சிடணும். ஆற வச்சு தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். நல்லா ஆறிட்டுது. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துடலாம். நல்ல நைஸாக இல்லை, கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கடுகு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணலாம். ஆனால் சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கிடணும். வதக்கியாச்சு. இது கூட வந்து ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கட்டும். நல்லா மேஷ் பண்ணி விட்டாச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் வத்தல் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பெப்பர் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணி ஸ்கிப் ஆகிட்டு, அந்த ரா ஃப்ளேவர் போகணும், அது தானே மசாலாவில் அப்படியே வதக்கணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த ஆனியன் தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து பிசைஞ்சு அதை நான் ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிக்கணும். உப்பு காணுமான்னு செக் பண்ணி பார்த்துடணும். இப்போ வந்து கொதி வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் இருக்குல்ல, அதை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது கூடவே வத்தல் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். எனக்கு
காரம் குறைவாக இருந்தது, ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கூட ஒரு ஸ்பூன். குழம்பு நல்லா வத்திட்டுது, எண்ணெய் வேறு பிரிஞ்சு வருது. ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிட்டுது. இதை வந்து ஒரு பவுலில் நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். சுவையான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிட்டு, ஒயிட் ரைஸ்க்கு சூப்பர் சைட் டிஷ். நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.